அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த தர்மாக்கோல் டப்பாவில் வந்து நான் மிளகாய் செடி வந்து விதை போட்டு வச்சுருந்தேன். அது வந்து குண்டு மிளகாய் செடி சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள், அதுமாரி இருக்கும். அந்த மிளகாய் செடியை வந்து விதை போட்டு வச்சதை வந்து இப்போ நம்ம வந்து இந்த செடியை எடுத்து இந்த தர்மாக்கோல் பாக்ஸ்லாம் இதெல்லாம் வந்து நம்ம நட்டு வச்சிடலாம். பாருங்கள் இந்த செடி வந்து எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்ட்டு. பிஸ்மில்லாஹ். நான் வந்து ஆல்ரெடி மண்கலவரம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சும்மா ஒரு செடி வச்சாலே போதும். சின்ன செடியாக இருந்தால் துணைக்கு 2 செடியாக வைப்பாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துட்டதுனால ஒரு பாக்ஸுக்கு ஒரு செடி வச்சாலே போதும். அதோட வந்து இரும்பு உளுத்து போய் கிடக்கு பாருங்கள். இது அப்படியே கிடக்கட்டும், அப்போ தான் இரும்பு சத்து கிடைக்கும் செடிக்கு. அது சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். பாருங்கள் இது பாருங்கள், இது வந்து டபுள் கலையே வந்துருச்சு. இதையும் வந்து நம்ம வந்து அப்படியே வச்சிடுவோம், நட்டு வச்சிடுவோம். மிளகா செடிக்கு மட்டும் எப்போவுமே வந்து சீசன் கிடையாதுங்க. நீங்கள் வந்து எந்த சீசனில் வேணாலும் மிளகா செடி நட்டு வைக்கலாம். மிளகா செடி, கத்திரி செடி, ஏன்னா அந்த அந்த சீசன் டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக காய்க்கும். அதான் மற்றபடி வந்து எல்லாமே வந்து இந்த மிளகா செடிக்கெல்லாம் வந்து சீசன் தான். எந்த சீசனில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் மிளகா செடி, கத்திரி செடி எல்லாம். அதோட இதையும் நம்ம வச்சிடலாம். இதில் வந்து ஒரு 2 செடி விட்டு வச்சிடலாம். அப்படியே இதில் வந்து அப்படியே பாருங்கள், அப்படியே அந்த வேரோடு எடுங்க. வேர் அருந்துரும், பார்த்து எடுக்கணும். இவ்வளோ பெருசு வந்து நம்ம செடி ஆன பிறகு வச்சோன்னா வந்து நம்ம செடிக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே சமயத்தில் வந்து செடி வேர் அருந்து போகாமல் இருக்கும், கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால். இதில் வந்து நான் வந்து ஒரு செடி தான் விட்டு வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு செடி வச்சா தான் வந்து கும்பலாக வச்சா வந்து நம்மளுக்கு வந்து காய் பிடிக்காது. ஒரு செடி வச்சோன்னா நல்லா பக்க கிளைகள்லாம் நிறையா வரும். அதோட வந்து இதை வேறு விதை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் நம்ம வந்து மாற்றி வைக்கணும். இந்த வருஷம் வெறும் மிளகா அறுவடையாக தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்மள்ட்ட நிறைய மிளகா செடி இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. நானும் இதில் ஆயில் செய்யலாம் தான் பார்க்குறேன். முடிவானாங்குது. இன்ஷா அல்லாஹ் நான் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து இந்த ரோலை அப்படியே அடிக்கலான்ட்டு இருக்கேன். இதை அடிக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம நட்டு வச்ச மிளகா செடிக்கெல்லாம் உயிர் தண்ணி ஊற்றலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக உயிர் தண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இந்த ரோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மிளகாய் செடி வச்சாச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து அதிகமாக மிளகாய் அறுவடை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.